யோ என்ன அது? நான் ஹீரோவா நடிச்ச படம் சார். நீ ஹீரோவா? கரண்டியா கேட்டியா? பர்சனாலிட்டி போயிடும் சார். கேட்டியாண்டா? கழட்டிட்டேன் சார். ஹீரோவா நடிக்கிறேன்னு பொண்ணுங்களை வச்சு பிராத்தல் பண்றியா? நான் பிரார்த்தல் பண்ணல சார். எங்கயா அந்த அஸ்வின்? அஸ்வினை நான் பார்க்கல சார். ஓ உனக்கு தெரியும், சொல்லிடு. நான் பார்க்கல சார். ஏய், ஹலோ, அஸ்வின் சரண்டர் ஆயிட்டான். விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். எப்படியாவது அந்த மெமரி கார்டு கிடைக்கணும். ஓகே சார். தலைவா, நம்ம பார்ட்டி அஸ்வின் இன்னைக்கு தானா போய் எக்மர் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்கான். அவனை விசாரணைக்காக எஃப்ஆர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. நம்ம அப்புறம் ஒரு மாயாவை போட்டு தள்ள மாதிரி இவனையும் முடிச்சிடறோம். நம்ம ஆளுங்களா ரெடியா இருக்காங்க, நீங்க கவலையப்படாதீங்க. அந்த பொண்ணால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் சண்டை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவள் நிக்கில் பின்னாடியே சுற்ற ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ஊரில் எல்லாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் அப்படியே ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த குரூப்பை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன். கொஞ்ச நாளில் சௌமிகாவுக்கும் நிக்கிலுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை மேடம். சௌமிகா என்ன ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டா மேடம். அவ வீட்டுக்கு போனேன் நான். அங்க ஹாய், எப்படி இருக்க? உன்னை பார்க்கலான்னு ஃபோன் பண்ண கூட வரமாட்டியா? ரொம்ப பிகு பண்ணிக்கிற. ஹேய், வரமாட்டியா? உள்ளவா. எத்தனையோ கனவு கண்டேன், அவ்வளவும் பகல் கனவா போச்சு. என்னுடைய வாழ்க்கையை பத்தியா? உன்னையே நினைச்சு ஏமாந்து நிக்கில் தான் புருஷன் ஆயிப்போச்சு. உன்னை என்னால மறக்கவே முடியலடா. இனிமே எல்லாமே நீதான். நிக்கில நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஆனா
நிக்கில் என்னை சுத்தி என்னை ஏமாத்தி மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் அவனை விரும்பலடா, உன்னைத்தான் விரும்பினேன். அவன் ஒரு மோசமானவன்றதே எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். நான் சொல்றதெல்லாம் நம்பு. நான் உன்னதாண்டா நினைச்சிருக்கேன். போடே. நான் சொல்றது இன்னும் நம்பல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உலகமே மறந்து போச்சு. இனிமே எனக்கு எல்லாமே நீ தாண்டா. பொய் சொல்லாத. நிக்கல புடிச்சா திருப்பதி சாமி கூட செட்டில் எல்லாம் நினைச்சேன் நீனு. அங்க எதுவும் நடக்கலன்னா திருப்பி என்ன கூப்பிடுற நீனு. கேவலமா இல்லாது. இந்த தொழிலுக்கு பேர் என்ன தெரியுமா? இனிமே என்னை எதுக்கும் கூப்பிடாத. தோபார் கொன்னுடுவேன். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். ஒண்ணும் தெரியாதா? பணக்கார பொண்ணுங்களை பார்த்து பழக வேண்டியது, பார்ட்டிங்களை கரெக்ட் பண்ணி டேட்டிங் கூப்பிட வேண்டியது, அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆளையே தீர்த்து கட்ட வேண்டியது. அப்படிலாம் இல்ல மேடம். அந்த பொண்ணு தான் ரொம்ப நாளா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா மேடம். இல்ல, நீ அவன் மேல ஆசைப்பட்ட. நடுவுல நிக்கிலும் காதலும் குறுக்க வந்ததுனால அவங்கள நீ கொலை பண்ணிட்ட. நீ அந்த பொண்ணை அனுபவிச்சு கொலை பண்ணிருக்க. இதுதான் உண்மை. ரெடி சைக்கோ கில்லர். ப்ளீஸ் என்ன நம்புங்க மேடம். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். உன்னை வேற மாதிரி தான் கேட்கணும். ஐயா! ஐயா! எவ்வளவு அடிப்ப? அவன் உட்கார வை. ப்ளீஸ் சார். சாவதுக்கு முன்னால உண்மையை சொல்லு. திருப்பி சாமிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சார்? மரியாதையா உண்மை ஒத்துக்க. சார், எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு அட்வொகேட், ஆர்ட் பிலிம் டைரக்டர் எல்லா வேஷம் போட்டு போலீஸையே ஏமாத்தலாம் நினைச்சியா? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். உண்மையா சொல்றேன் இதோ சார். பாரு அஸ்வின், உண்மையை சொல்றியா இல்லையா? ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன் மேடம். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது மேடம். வாயில வண்டு கடிக்க வாய் திறந்து சொல்லல. சிட்டில இருந்து அத்தனை கொலைக்கு காரணம் நீ நான் இல்ல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார். ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியவே தெரியாதா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். சார் ஒருத்தனை கூட நான் பார்த்ததே இல்ல சார். நம்பதுக்கு நாங்க என்ன கேன பேரோட சார் இதே கேள்வி எத்தனை தடவை சார் கேட்பீங்க? ஆள்காலி இதே தான் சார் கேக்குறீங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா உன்னை விட்டுருவோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் நடிக்கல மேடம். எனக்கு ஒண்ணும் தெரியல மேடம். இந்த நடிப்பெல்லாம் இங்க எழுப்படாதல. சார் நான் சொல்றது ஒரு வாட்டி கேளுங்க சார். ப்ளீஸ் சார். நீங்க காதல ஓபன் தானே எல்லாத்தையும் கொண்டு போட்டு இல்லன்னு சாதிக்காம பாத்தியா? சார் எனக்கு என்ன சார் தெரியும்? கடைசியா அவங்களை எங்கடா பார்த்த? சார் நான் எல்லாரையும் சினிமாவில் பார்த்தேன் சார். என்னடா உளருத? இப்படிலாம் பேசிட்டு இருந்த உன் காலை சுக்கா நொடிச்சு படுக்க போட்டுருவாமா? உளறேன் சார். வாயில ஒழுங்கா போறது உண்மையை சார். சொல்லி வெளியே போறதுக்கு வழியை பாரு. இல்லன்னா அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணும் தெரியல சார். எனக்கு என்ன ஏய், இந்தப்பா கேக்குற கேள்விக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்ன ஆளை கொன்னே போட்டு மரியாதையா சொல். சார் எனக்கு கொன்னாலும் பரவாயில்ல சார். சார் இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். தெரிஞ்சதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டேன் சார். நான் எல்லாத்தையும். சார் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வாயபில எங்க நிக்காம பாரு. இருக்கிற வேலையில இவன் வேற. இத பாருங்க சார், டெஃபினட்டா இந்த ப்ராப்ளத்துக்கு அஸ்வின் தான் காரணமா இருப்பான். எப்படி கூட பழகின ஃப்ரெண்ட்ஸையே கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ கிளம்பிட்டோம் சார். வந்துட்டே இருக்கு. எதா இருந்தாலும் கோர்ட்ல முடிஞ்சதும் பார்க்கலாம். யுவர் ஆனர், இதோ குற்றவாளி கொண்டில் இருக்கிறாரே அஸ்வின். இவர் தன் வாழ்க்கையை உதவி இயக்குநராக தொடங்கியவர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாஸ் பண்ணுங்க. சாதாரண வெடிகுண்டிற்கு பதிலாக நிஜ வெடிகுண்டை வெடிக்க வைத்தவர் என்று இப்படத்தின் இயக்குனரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மேலும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டே தன்னுடைய போலித்தனமான வேஷங்களை காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்று தன்னை பற்றி நன்கறிந்த நண்பர்கள் நிகிலையும் காதரையும் மிக கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளார். தொழிலதிபர் திருப்பதி சாமி இவர் கேட்ட பணத்தை தரவில்லை என்ற காரணத்திற்காக அவரை கடத்தி நண்பர்களைப் போலவே கொன்றிருக்கிறார்.
மேலும் தான் காதலித்த பெண் இன்னொருவனுக்கு மனைவியாகிவிட்டாள் என்ற காரணத்திற்காக அவர் மனைவி சௌமியாவையும் கற்பழித்து கொன்றுள்ளார். இவரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்ல இல்ல எல்லாம் போய் சொல்றீங்க. இந்த கொலை நான் பண்ணல ப்ளீஸ். சார் அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன் போலீஸ் ரிமாண்ட்ல இருக்க குற்றவாளிகிட்ட பேசக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணா போங்க சார். சார்